guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are doing well நினைக்கிறேன். ஸோ வெல்கம் பேக் டு vlog day 2. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக என்னோடய ஆல்பம் ஒர்க் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஆல்பம் ஒர்க் எங்களுக்கு செகண்ட் செமஸ்டர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பட் நான் தான் கொஞ்சம் லேட்டாக சப்மிட் பண்ண போனேன். சப்மிட் பண்ண போனப்போ மேமும் அன்றைக்கி வரல, லீவ் போட்டிருந்தாங்க. ஸோ சப்மிட் பண்ணாமல் அப்படியே வீட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டு வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா அதில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கிறதுனால அங்கே எங்கேயாவது வச்சா மிஸ்ஸிங் ஆகிடும். ஸோ அதனால் கையோட ஹால் டிக்கெட் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஆல்பம் ஒர்க்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் டச்சப் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கேன். ஐ வில் டெஃபினெட்லி ஷோ யூ திஸ் ஆல்பம். என்னென்னா இந்த ஆல்பம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் யூடியூப்பில் வந்துட்டு நிறைய சர்ச் பண்ணோம். பட் பிஎட் ஆல்பம் வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஃப்யூச்சர் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இந்த ஆல்பம் ஒர்க் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த vlog வந்துட்டு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்காவது ஹெல்ப் ஆச்சு அப்படின்னா ஐ வில் ரியலி ஹாப்பி. அண்ட் நான் இந்த ஆல்பம் ஒர்க் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி கிராஃப்ட்டு, ட்ராயிங், க்ரியேட்டிவ் ஒர்க் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி புதுசாக ஏதாவது க்ரியேட் பண்ணி வீட்டில் ஏதாவது ஷோ பண்ணிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டிவாக பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த ஆல்பம் ஒர்க்கும் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணியிருக்கேன். ஒன் மோர் திங், நிறையா பேர் இது ஜஸ்ட்டு சப்மிட் பண்ணுற ஒர்க் தானே, எதுக்கு இவ்வளோ எஃபோர்ட் போடணும்னு நிறையா பேர் கேட்டிருக்காங்க. பட் எனக்கு ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதில் என்னோடய பெஸ்ட்டு இருந்துட்டு கொடுக்கணும். ஸோ ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் அதில் எனக்கு ஒரு பெஸ்ட்டு இருந்துட்டு நான் கொடுத்துருக்கேங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இருக்கும். தட்ஸ் வை இந்த ஆல்பம்க்கு இவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு சின்ன அப்டேட் இருந்துட்டு சொல்லணும். இந்த vlog day 2லையும் மோஸ்ட்லி நான் வீட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன் என்ன, அந்த மாதிரி தான் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஏன்னா எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க. அதனால் இப்போ வீட்டில் இருக்கிற கண்டென்ட்டு தான் அதிகமாக வந்துட்டு ஷேர் பண்ண முடியுது. பட் எங்கேயாவது வெளியே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக vlogல இன்க்ளூட் பண்ணி அதையும் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஃப்ரம் மண்டே காலேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ டோன்ட் வரி. அதுக்கப்புறம் காலேஜ் லைஃப், ட்ராவல், கேம்பஸ் மூமெண்ட், ஸ்கூல் ட்ரைனிங், நிறைய இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் வந்துட்டு கண்டிப்பாக வரும். ஆக்சுவலி இந்த வீடியோவை கொஞ்ச நாள் முன்னாடி அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன். பட் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. நிறைய பேர் என்னை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சின்ன வயசில் இருந்தே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஒரு பொண்ணு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃபுல்லு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். அண்ட் ஹானஸ்ட்லி அந்த ஸ்கூல் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த என்விரான்மெண்ட் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மெமரிஸ் தான். 12th முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிகாம் பிஏ கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணேன். ஸோ காலேஜ் ஜாயின் பண்ணது எனக்கு பெருசாக அவ்வளோ எந்த ஒரு பிளானும் கிடையாது. கிடைச்ச கோர்ஸை சூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டடீஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துட்டு வந்துச்சு. அதனால் இமீடியட்டாக எம்காம் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு படிக்கிறது ஸ்டாப் பண்ண அவ்வளோ இஷ்டம் இல்லை. அதனால சரி சான்ஸ் கிடைக்கும் போது கண்டினியூ பண்ணலான்னு தான் நினச்சேன். எம்காம் முடிச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். பேங்கிங் ஃபீல்டில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. அப்போ தான் டீச்சிங் ஃபீல்டு மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. இப்போது இல்லை, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இருந்தது. பட் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. ஸ்கூலில் கேட்டால் காலேஜ் சைட் போனால் நல்லதுன்னு சொன்னாங்க, காலேஜில் கேட்டால் ஸ்கூல் சைட் போனால் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 2 பேரும் 2 அட்வைஸ் வந்துட்டு கொடுத்தாங்க. நானும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இப்போதைக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, பட்ஜெட்டும் இல்லை. ஸோ அதை வந்துட்டு ஃப்யூச்சருக்கு தள்ளி வச்சிடலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பிஎட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும். சின்ன வயசுலேருந்தே இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லே படித்ததுனால அந்த அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், டீச்சர்ஸோட பிஹேவியராக இருக்கட்டும், அண்ட் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு ப்ரைவேட் ஸ்கூல் அவ்வளோ இஷ்டம் இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே நம்ம டீச்சராக போகலாங்கிற ஒரு ஆசையும் இருக்குது. இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஓகே, ஆனால் கவர்மெண்ட் எக்ஸாம் எதிர்க்கு வந்துட்டு பிஎட் வந்துட்டு எலிஜிபிள். ஸோ அதனால தான் நான் இப்போ பிஎட் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் 3rd செமஸ்டர் வந்துட்டு போக போகிறேன். அப்கமிங் vlogல என்னோடய பிஎட் ஜர்னி, அசைன்மெண்ட், ரெக்கார்ட்ஸு, டீச்சிங் ப்ராக்டிஸ், ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக அதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உண்மையாக சொல்லணும்னா என் லைஃப்பில் எதுவும் பர்ஃபெக்டாக பிளானோடு நடக்கல. 10th முடிச்சதுக்கப்புறம் என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு தெரியல. 12th முடிச்சதுக்கப்புறம் பெருசாக எந்த ஒரு கோலும் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ட்ராவல் பண்ணி தான் இப்போது இந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கேன். பட் ஒரு விஷயம் மட்டும் நான் வந்துட்டு நம்பினேன், லைஃப்பில் எல்லாத்துக்கும் ஆன்சர் உடனே வந்துட்டு கிடைக்காது. சம்டைம்ஸ் நம்ம ஜேர்னி தான் நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டு காட்டும். அதனால் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு தான் இருக்கேன். கிடைக்கிற டைமில் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு பிளான்லேயும் இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலும் அங்கே ஒர்க் பண்ணுறக்கும் எனக்கு ஹாப்பி தான். ஸோ இதுதான் என்னோடய குட்டி ஜேர்னி. இதில் ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதுதான் என்னோடய ஸ்கூல் மெமரிஸ் அண்ட் காலேஜ் மெமரிஸ் எல்லாமே. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஸ்கூலில் பெருசாக எதுவும் நினைக்கல, அண்ட் காலேஜ்லேயும் பெருசாக எதுவும் நினைக்கல. ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ். ஸோ இதுதான் என் லைஃப்பில் நடந்த ஒரு குட்டி பார்ட், இல்லை ஒரு குட்டி ஜேர்னின்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். If you like this kind of videos, don't forget to like, comment, share and subscribe. See you in my next vlog. Bye guys. Love you all.